இந்தியன்ஸ் ரசிகர்கள் இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியத்துல அவர் பூ பண்ணாங்களோ, அதே மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியத்துல ஹார்திக் ஹார்திக்னு கத்த வச்சிருக்காரு இன்னைக்கு. இதுதான் ஒருத்தரை வந்து நீங்க எப்பவுமே அவசரப்பட்டு கலாய்க்க கூடாது. அதுல இருந்து இப்ப எப்படி எங்க வந்து அவர் நிக்கிறாரு பாத்தீங்களா இப்படின்னு நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதலும் முற்றிலுமா நம்ம பார்க்க வேண்டியது ஹார்திக் பாண்டியா அவர்கள் தன்னுடைய கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்தி காட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பூஸ்ட நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். கரெக்ட். ஆனா அதே சமயத்துல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்திக் பாண்டியாவை அப்ப கலாய்ச்சவங்க எல்லாருமே வந்து தப்பு. அப்ப அந்த டைம்ல பேசுனீங்க பாத்தியா, இன்னைக்கு பாத்தியா அவர் எப்படிப்பட்டார், இப்போ உன் மூஞ்ச தூக்கி நீ எங்க வச்சுப்ப அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அது வந்து நம்ம ஏற்புடையதாக பார்க்கல. ஏன் அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எல்லாருமே கிரிக்கெட் உலகத்துல இருக்கிறவங்களாகட்டும், பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களாகட்டும், சாதாரண மனிதர்கள்